ஆளுகை செய்பவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய நாளிலே சங்கீதம் 149 5, 6, 7, 8, 9 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். எப்படி படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு பரம எருசலேமுக்கு பரம பிதாவின் இடத்திற்கு போகணுன்றதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனத்திற்காக ஏற்கப்படும் தீர்க்க தரிசன ஜெபமாகும். மேசியாவோடும் ஆளுகை செய்வதற்காக குறிக்கப்படும் ஜெபம். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களையும் இஸ்ரவேல் மேசியாவின் கீழ் அவருடைய கடமைகளையும் குறித்து 4 விண்ணப்பங்களையும் ஏற்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 149 2, 4 பரிசுத்தவான்களை பற்றியும், யூதர்கள் புறஜாதியார் மேசியாவுக்கு கீழ் அவருடைய கடமைகளை குறித்தும் 4 விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்களாக. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும் என்றும், அவர்கள் கையில் இரும்பும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும் என்றும், தேவனுக்கு முன்பாக களி கூறுவார்கள் என்றும், தேசத்தின் மீது நியாய தீர்ப்பும் மனுஷர் மீது தண்டனையும் நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர் நம்மை ஆளுகை செய்வார் என்று இந்த நாளிலே தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.